அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கமெண்ட் பாக்ஸில் ஒரு தம்பி விளக்கம் கேட்டிருக்கிறாப்புல. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி கொடியை பற்றி விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் எனக்கு தெளிவாக கொடுங்கன்னு கேட்குறாப்புல. அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இதில் கொடுக்கணும்னு இருக்கோம். ஆத்ம சொந்தங்களே, இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலைக்கு போய்கிட்டு இருக்காரு. எதுக்காக? அங்கே பாபான்னு சொல்லி ஒரு உயர் ரக மகான் அங்கே வசிக்கிறார். அதனால தான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் பயணப்பட்டு அவர் அங்கே போகிறார். நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கிறணும். அப்போ இங்கேயெல்லாம் கீழே தரையிலெல்லாம் இமயமலையில் மட்டும்தானா அப்படி கேட்கக்கூடாது. உயர் ரக மகான், அதாவது ஹை லெவல் தொட்டவங்க, அடைஞ்சவங்க, கடுமையாக தவம் பண்ணவங்க, முயற்சியில் லேசான முயற்சி இருக்குது, கடுமையான முயற்சி இருக்கு இல்லையா, அப்படி உயர் ரகத்தை அடைஞ்ச மகான்களை எல்லாராலையும் போய் பிடிக்க முடியுமா? அவ்வளோ தூரம் பயணப்பட முடியுமா? அப்போ இந்த சாமானிய மக்களுடைய நிலைகளுக்காக, அவங்களுக்காக அதை நம்ம கொஞ்சம் வடிகட்டி கொஞ்சம் இறங்கி இவங்களுக்காக சில வடிவங்களை நம்ம உருவாக்கி அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறத நம்ம உணர்கிறோம். இப்போ தாக்குதல் அப்படின்னா எதிர்நிலை சக்திகள். இந்த சக்தி எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி அந்த சக்தியும் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆக நல்ல காரியங்களை தடுக்கிறது மட்டுமே அவங்களுடைய வேலை. நீங்கள் படிச்சிருக்கலாம், எச்சோன்னிகள்னு சொல்லுவாங்க. தவம் பண்ணுறதை கெடுக்கிறதுக்காகவே அது கோடிக்கணக்கில் அந்த உருவங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா வலிக்கு விழுந்தவர்கள் கோடான கோடி அப்படின்னு பாடுறாங்க. அப்படின்னா வலிக்கு விழுக வைக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சக்திகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சக்திகளுடைய தாக்குதலில் சாமானியர்கள் எப்படி தப்பிப்பாங்க? இமயமலைக்கு போய் ஹை லெவல் ஐயாமார்களை பற்றினவர்கள் தான் தப்பிக்க முடியும். சாமானியர்களில் அந்த வலிக்கு விழுந்த நபர்கள் கேஸில் மாட்டிக்குவாங்க. அப்போ உங்களுக்காக இதை கொஞ்சம் இறக்கி கொண்டு இந்த எவராலும் வெல்ல முடியாத வஜ்ராயுத பாதுகாப்பு இயக்கம்னு அந்த ஹை லெவல் சாம்ராஜ்யத்தை சாமி சிவானந்த பரமஹம்சர் அந்த வார்த்தையை, அந்த வாக்குறுதியை இந்த உலக மக்களுக்கு வழங்கியிருக்கார். எவராலும் வெல்ல முடியாத வஜ்ராயத்தோடு யாம் குதித்திருக்கிறோம், எம்மை வெல்ல எவரும் இல்லை, அப்படி எவரும் பிறந்திருந்தால் எம் முன்னே வரவும், அந்த சனமே வெட்டி வீழ்த்தி விடுவோம்னு சூளுரைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லை உங்களுக்கு கொண்டாந்து சாமானியர்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணுன்றது என்னுடைய வேண்டுதல், பெற்ற வரம், அவற்றை நிறைவேற்றுவதற்கான முயற்சி. எனவே நீங்கள் இந்த அமைப்புக்குள்ளே உங்களை நீங்கள் ஒரு உறுப்பினராக பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கண்டிப்பாக 100% கிடைக்கும் அப்படின்றது இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கொடியினுடைய விளக்கமும் அதுதான். மேலே இருக்கக்கூடிய கருடர் வான்வெளி பாதுகாப்பும், வஜ்ராயுதம்ன்றது பூமியில் வசிக்கக்கூடிய ஆஞ்சநேயர், அதாவது காற்று வாசி, காற்றை மிஞ்சின ஆயுதமே கிடையாது. அது எதையும் வேணாலும் பிரட்டி போட்டுரும். ஆக இந்த 2 வெளி பாதுகாப்புகளையும் இந்த சாமானிய மக்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கான வேடு தான் அது. ஆதிக்கொடி இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல தோன்றிய வண்ணம் ஆதிக்கொடி. அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய கொடியாகவும் சின்னமாகவும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு.
இந்த விளக்கம் போதும் என்று நினைக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.